இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு சோம்பேறியான ஆள் இருந்தான். அவன் வேலைக்கெல்லாம் போக மாட்டான். பார்க்கு போறது, பீச்சுக்கு போறது, சினிமாவுக்கு போறது இப்படி தான் அவனோட வேலையா இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணான்னா, ஒரு பார்க்ல உட்காந்துருக்கும்போது சாயங்கால டைம்ல மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துட்டான். அங்கிருந்த ஆளுங்கெல்லாம் கூட்டின்னு போயிட்டு அவனை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அப்புறம் அந்த டாக்டர் வந்து அந்த ஆளுகிட்ட சொன்னாரு. அந்த மயக்கம் தெளிஞ்சிச்சு அந்த ஆளுக்கு. அந்த டாக்டர் வந்து மயக்கம் தெளிஞ்ச உடனே அந்த ஆளுகிட்ட சொன்னாரு, மனசை கொஞ்சம் தேத்திக்கங்க. இன்னும் நீங்கள் ஒரு 8 மணி நேரம் தான் உயிரோடு இருப்பீங்க, அப்புறம் இறந்துருவீங்க அப்படின்னு சொன்னார் டாக்டர். இவன் பயங்கரமாக பயந்துட்டான். சரி, என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போனான். அவன் பொண்டாட்டிகிட்ட போய் பக்குவமாக இருக்க சொன்னான். பயப்படாத, நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன். இன்னும் ஒரு 7 மணி நேரம் தான் நான் உயிரோடு இருப்பேன், டாக்டர் சொல்லிட்டாரு, எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னோடனே அவங்க பொண்டாட்டி கத்தி கதறி அழுது, ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி எதுக்கு பயப்படாத அப்படின்னு அவங்க வீட்டுக்கார சமாதானம் பண்ணாங்க. இன்னும் நான் ஒரு 7 மணி நேரம் உயிரோடு இருக்க போகிறேன், அதனால் எனக்கு பிடிச்சது எனக்கு செஞ்சு கொடு. எனக்கு வந்து பால் பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் பசும்பாலை வாங்கி எனக்கு பாயாசம் செஞ்சு கொடு அப்படின்னா. சரி, அவங்க பொண்டாட்டி போயிட்டு ஒரு பசும்பாலை வாங்கி வந்து பால் பாயாசம் செஞ்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர் கழிச்சு, இன்னும் ஒரு 5 ஹவர் தான் இருக்க போகிறேன், எனக்கு வஞ்சரம் மீன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வறுத்து சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், வஞ்சர மீன் வாங்கி என்னை வறுத்து கொடுறேன் அப்படின்னு வீட்டுக்காரர் கேட்டாங்க. எனக்கு பொண்டாட்டி போயிட்டு வஞ்சர மீன் வாங்கி வறுத்து கொடுத்து. அப்புறம் நைட்டு ஒரு 10 மணி ஆச்சு. எனக்கு வந்து பாதாம் பால்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு பாதாம் பால் செஞ்சு கொடுறேன் அப்படின்னு அவன் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டான். சரி, பொண்டாட்டி எப்பவுமே அந்த வேலை செய்யாது, சரி இன்னும் இருக்க போகிறது கொஞ்சம் நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேதின்னு போயிட்டு பாதாம் வாங்கி பாதாம் பால் செஞ்சு கொடுத்து. நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. அவன் சீண்டனானா பொண்டாட்டி, அம்மா அப்படின்னா, ஏங்க ரொம்ப நீண்டு தொல்லை பண்ணியிருக்கேன், கம்முன்னு படுங்க, காலையில் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, பந்தல்காரனுக்கு சொல்லணும், மோளக்காரனுக்கு சொல்லணும், சுடுகாட்டுக்கு சொல்லணும், சொந்தக்காரெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லணும், ஐயருக்கு சொல்லணும், இவ்வளோ வேலை இருக்குது, நாளைக்கு உனக்கு எழுந்திருக்க வேலை கூட கிடையாது, கம்முன்னு படுங்க அப்படின்ட்டான். அப்பயே சரி. மீண்டும் வேறு கதையில் சந்திக்கிறேன்.